ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்ஜிலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். உன் அண்ணனுக்கும் ஊகாக்கும் நடுவுல இருக்க பிரச்சனைய தடுத்து நிறுத்து, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்னோட சீட்டை நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சிங்கி லாஸ்ட் எபிசோட்ல பிங்கோட தங்கச்சிட்ட சொல்லிட்டு இருந்தா. அத்தோட தான் முடிஞ்சிருந்தது. இந்த எபிசோட்ல நான் ஏன் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணும், என் வாழ்க்கையை நானே பாத்துக்க கூடாதான்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. சிங்கி பாக்குறா, ஆல்ரெடி குடும்பத்தை நான் இழந்திருக்கேன், அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கே தெரியும், சீக்கிரமா உன் அண்ணன் கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிங்கி கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஊகா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கான். பாட்டிக்கு கால் மசாஜ் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ டிஸ்ட்ராக்டடா அவன் இருக்கும்போது பாட்டி பாக்குறாங்க. என்னடா பிரச்சனை, எதா இருந்தாலும் சொல்லேன்டா அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி ஒரு சின்ன பிரச்சனை, என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன முடிவெடுத்தாலும் கரெக்டா எடுப்ப, அது எனக்கு நல்லா புரியும், அதனால உன்னை நம்பி நான் பொறுப்பை விடுறேன், ஆனா உன்னையும் தாங்க முடியாம போகும்போது இந்த பாட்டி கிட்ட தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊகா அவனோட ரூமுக்கு போறான். அவனுக்கு மெசேஜ் வருது. ஏதோ ஒரு லொகேஷனை பிங்க தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இங்க வா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம ஊகா ஒரு பக்கம் வண்டி எடுத்துட்டு காலையிலே கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அதே மாதிரி பிங்கும் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்போ ஊகா வேலைக்கு போயிருக்கும் போது கையில பிங்கு ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து ஊகாவோட முதுகுலயே போடுற மாதிரி டக்குன்னு ஒரு கனவு வந்து சிங்கி ஏஞ்சிட்றா. ஒரு மாதிரி அவளுக்கு பதட்டமா இருக்கு. அப்பன்னு பார்த்து போன் அடிக்குது காலையில. சிங்கி போன் எடுத்து பேசுறா. ஊகா வீட்ல இருக்க மாட்டான், கிளம்பிட்டான், அவங்க டைம் புக் பண்ணிருக்காங்க, அடிச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சிங்கிக்கு ஃப்ரெண்ட் யாரோ கால் பண்றாங்க. சிங்கி அவசரமா கிளம்புறா. ஊகா அந்த குடோனுக்கு வரான். நேரா வந்திய வாசல்லயே போட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பிங்கோட தங்கச்சிக்கு சிங்கி கால் பண்ணிடுறா. நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம், போலீஸ்க்கும் போன் பண்ணிட்டோம், பெரிய பிரச்சனை ஆகுதுக்குள்ள நீயும் சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு அவளும் போன் பண்ணிட்டு காலை கட் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிங்கி போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க போங்கன்னு ஒரு பதட்டத்தோட. இங்க பார்த்தா பிங்கு வரல. அந்த குரூப்ல மத்தவங்க எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவன்கெல்லாம் வந்து ஊகா கிட்ட சண்டைக்கு போடுறதுக்கு வரானுங்க. ஆனா ஊகா அத்தனை பேரையும் சமாளிக்கிறான். அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கூட தான் நம்ம சண்டை போடுறோம் போலயே நம்ம நக்கலா பேசிட்டு இருக்கும் போது பிங்க அங்க ஊர்ல இருந்து வரான். வேற யாரும் இந்த பிரச்சனைக்கு வராதீங்க, ஊகாவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத அப்படியே நம்ம முடிச்சுக்கலாமே, சண்டை போட்டுதான் முடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். பிங்க உடனே பார்த்துட்டு, அப்படியா, சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது, ஆனா நான் 2 வருஷம் போய் ஜெயில உட்காந்துட்டு வந்தேன்ல, அதே மாதிரி நீயும் உட்காந்துட்டு வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா நம்ம பிங்க அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் வந்து இந்த வெப்பன் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. தள்ளி போங்கன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு பிங்க நேரா உள்ள போயிடுறான். அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி அடி வாங்கறதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன், இன்னைக்கு நான் அடி வாங்கிக்கிறேன், இத்தோட இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஊகா சொல்ல, நல்லா பிங்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஊகாவை அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். நல்ல ஊகாக்கு அடி போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் பொறுமையா அடி வாங்கிட்டு இருக்கும் போதே ஆனா கொஞ்சம் அடங்காம பிங்கு இருக்கான்ல, இன்னைக்கு ஒன்னு அடிச்சு போட்டு அந்த பொண்ணு இருக்கால அவள நான் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட. ஊகா பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதிர்ச்சியில போட்டு பிங்க 4 அடி அடிக்க 2 பேரும் டயர்ட் ஆகி அடிபட்டு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. பிங்கு கிட்ட அந்த ஹெட் மறுபடியும் போயிடுறான். இந்தாடா வெப்பன், அடிச்சுக்கிட்டே இருக்காத, முடிச்சுட்டு அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஊகா அமைதியா நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள வண்டியில இருந்து இந்த பிள்ளைங்க எல்லாம் இறங்கி வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கதவை திறக்க சிங்கி வேகமா உள்ள ஓடி போறா. என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கத்திட்டே ஊகாவை தூக்கி விட்டுட்டு இருக்கா. ஊகா பாக்குறான், வெப்பன் வச்சிருக்காங்க, ஓடி இங்க இருந்து ஓடுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கத்துறான். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே, விட்டுருங்க பிரச்சனையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பிங்க பார்த்து மத்த பசங்க எல்லாம் ஏத்தி விடுறாங்க, முடிச்சிடுறா கதையை இப்பயே முடிச்சிருன்னு சொல்லிட்டு கரெக்டா கையில கத்தி எடுத்துட்டு பிங்க ஊகாவை பார்த்து ஓடி வர, ஊகா கையிலேயே அந்த கத்தியை புடிச்சிடுறான். சிங்கி இங்க இருந்து போயிரு, இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டே இருக்க. பிங்க அவனை குத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து பிங்கோட தங்கச்சி அங்க வந்துடுறா. அண்ணா போது நிறுத்து, இதுக்கு மேல முட்டாள்தனம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ ஊகாவோட ஃப்ரெண்டு, நீ இப்படி கோடு போட்டு விட்ட முதுகுல, அதனால அவனுக்கு லைஃப்ல ட்ரீமே போயிடுச்சுடா, ஏர்ஃபோர்ஸ்ல அவனால ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சுடா, அறிவு கட்டவனேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, அவனை போட்டு ஊம குத்தா 4 பேர் 2 அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிங்கு கால விழுந்து, ஆனா அன்னைக்கு நான் மயங்கி விழுந்ததுக்கும் ஊகாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஊகாவும் சிங்கியும் தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மறுபடியும் உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு, இந்த பிரச்சனையை இத்தோட ஊட்டுன்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. பிங்கு கையில இருந்து கத்தி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் வர சத்தம் கேக்குது. மத்த ரவுடி பசங்களா இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. போலீஸ் உள்ள வரும்போது ஊகா அப்படியே ஒரு மாதிரி கை ஃபுல்லா ரத்தம் வலிவி மயங்கி கிடக்குறான். அதே மாதிரி அங்க இருந்து நம்ம பிங்க போலீஸ் கூட்டு போயிடுறாங்க. பிங்கோட தங்கச்சியும் கூடவே ஓடி போயிட்டு இருக்கா. ஊகா மயங்கி விழுந்துட்டு இருக்க. ஃப்ரெண்டு பார்த்து செத்துறாதரா செத்துறாதான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். சிங்கி பாக்குறா, கையில தாண்டா அவனுக்கு அடிபட்டு இருக்கான், அவன் ஏன்டா சாவ போறான், வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு, ஊகா எங்க வலிக்குதுன்னு சொல்லுன்னு கேட்க, இதயத்தை காட்டி எங்க வலிக்குதுன்னு ஊகா சொல்றான். அவனும் சிரிக்க ஆரம்பிக்க மத்தவங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நல்லாதான் இருக்கான் போலன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போனா டாக்டர் கட்டு போட்டு விடுறாரு. நல்லா கையெல்லாம் அங்கங்க முறுக்கி பாக்குறாரு. வலிக்குது வலிக்குதுன்னு கத்த, அப்போ ஓகே, எல்லா நரம்பும் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போதும் போதும் கிளம்புன்னு டாக்டர் சொல்றாரு. வேற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போ தேவையில்லையா டாக்டர், ஸ்கேன் எதுவும் எடுக்க வேண்டாமா டாக்டர், எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும்லன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டே இருக்கா.
அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஊகாவோட பாடி இரும்பு, உனக்கு அதெல்லாம் புரியாது. நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு சரியாயிடுச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. ஊகாவும் சிங்கியும் பீச் பக்கமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிங்கி கேட்டுட்டு இருக்கா, ஏண்டா இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த மாதிரி நான் போறேன்னு சொல்லியிருந்தா என்னோட ஐடியாவையாவது நான் கொடுத்துருப்பாள்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. இந்த ப்ராப்ளம் இப்படிதான் போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சிங்கி, முடியவே முடியாது போகாம இருந்தா. அதான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். நீ கூட உன் பிளேஸ எனக்காக விட்டு கொடுத்துட்டு போலன்னு ஊகா சொல்ல, இங்க பாரு, என் ப்ரியாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துக்குவேன். அதுவும் இல்லாம அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு நார்மல் வாய்ப்பா இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு அது ஒரு லைஃப் சான்ஸ். அதனால அவ போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு எல்லாமே அவ அண்ணன் தான். இப்ப எங்களுக்கு ஒரு ஆபத்துனதும் கிளம்பி வேகமா ஓடி வந்துட்டா, எதை பத்தியும் யோசிக்காம. அதே மாதிரிதான் எனக்குன்னு இருக்கிறது வேற யாரும் இல்லடா, நீ மட்டும் தான் இருக்க. உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இது ஒரு தப்பாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சாரி பிங்கி, நான் பண்ணது தப்பு தான். இனிமே உன்ட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். இவ பேசுனதுல பயங்கரமா டஸ்டா ஃபீல் பண்ணிருக்கான். ஊகாவும் சிங்கியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா பயங்கர அப்செட்டா இருக்காங்க ஊகா சண்டைக்கு போனதால. அப்படி சாப்பிடாம அமைதியா எல்லாரும் வெயிட் பண்ணிருக்க பாட்டி தான் சமாதானப்படுத்துறாங்க. சரி விடு, நம்ம தம்பி தேவையில்லாம சண்டைக்கா போச்சு, வந்த சண்டையில வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஈடுபட்டுட்டான். இதுக்கும் மேல அப்படி நடக்காதுன்னு சொல்ல, சண்டை போட மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. சண்டை போட மாட்டேமா அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். வேகமா அவனுக்கு நல்ல பெரிய பெரிய எலும்பு பீஸா எடுத்து வச்சு சாப்பிட்டு உடம்பு தேத்து நல்லபடியா ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஊகாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. படிக்கணும், நல்லபடியா படிக்கணும், புரியுதான்னு அவங்க அம்மா சொல்ல, படிக்கிறேமா, நல்ல மார்க் வாங்குற அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். இங்க ஜெயில இருக்க அந்த பிங்க பாக்கிறதுக்கு அவன் தங்கச்சி வந்துட்டு இருக்கா. எதுக்காக நீ என்ன பாக்க வந்த? என்ன பயங்கரமா வெறுப்பல்லன்னு கேட்க, இல்ல ஆனா நான் உன்னை வெறுக்கல. என்னைக்குமே நான் நீங்க கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சதே இல்ல. நம்ம அம்மா அப்பா நமக்கு பண்ண தப்புக்கு நீயும் நானும் என்ன பண்ணுவோம்? நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த லெவல்ல இருந்து நான் எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். நான் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில இதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்ல, இனிமே நான் எப்படி வருது? அவ்வளவுதான், கோர்ட்டு கேஸ்ன்னு திருப்பி அலைய வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அண்ணா, ஊகா கம்ப்ளைண்டே குடுக்கல, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ சரியா போனதும் அமைதியானதும் உன்னை மறுபடியும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலேயாவது வாழ்க்கையை மாத்திக்கலாம் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளும் கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க நம்ம சிங்கி அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி குரூப் இருக்கு. அந்த பசங்களோட படிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஊகா வரான். நானும் படிக்க வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சிங்கி எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிருக்கா. அத்தனை பேரும் மாங்குன்னு படிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கியூட்டா ஒரு பாவ் மாதிரி ஒன்னு பண்ணு பண்ணி பாட்டி 2 பேத்துக்கும் கொடுக்குறாங்க. இதுல நான் ஏற்கனவே பூஜை எல்லாம் பண்ண பொருளை வச்சு சாமி கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். இதை சாப்பிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு A+A+A+ஆ கிடைக்கும் சொல்ல, ஊகாவும் சிங்கியும் சிரிச்சுட்டே அங்க இருந்து சாப்பிட்டு எக்ஸாமுக்கு போறாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஊகா எழுத ஆரம்பிக்கிறான். லைட்டா அப்பப்போ ஒரு கண்ணால நம்ம சிங்கியையும் பாத்துட்டு இருக்கான். சிங்கி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கா. இப்படி எல்லா எக்ஸாமும் ஒரு வழியா நல்லபடியா முடியுது. சிங்கி பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பான்ல, அவெல்லாம் பயங்கர நர்வஸா இருந்துட்டு இருக்கா. ஏன்டே பயப்படுற, கவலைப்படாத, பாத்துக்கலாம்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கல, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுலயும் இல்லாம இந்த குரூப்லயே யாரு கம்மியா மார்க் வாங்குறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா. எல்லாரும் ஊகாவோட ஃப்ரெண்ட பாக்குறாங்க. காசு வச்சிருக்கியாடான்னு. ஏண்டா, நான் தான் கம்மியா மார்க் வாங்குவேன் தெரிஞ்சு அத்தனை பேர் ரெடியா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் கொஞ்சம் ஒருத்தங்களை கேவலமா எடை போடாதீங்கடா. ஆனா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, காசுலாம் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனும் வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கான். டீச்சர் உள்ள வராரு. பரவாயில்லப்பா, நான் வந்துட்டு ரொம்ப மோசமா போகும்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு மோசமா போலன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாரு. அப்ப கூட சுமார் தானான்னு எல்லாரும் ஃபீல் பண்ண, இல்ல மோசமா போகாது சுமாரா போகும்னு நினைச்சேன், ஆனா சூப்பரா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் ஒன்னையே நம்ம மிஞ்சிட்டோம், நம்ம தான் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் மார்க். அதெல்லாம் அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் ஒரே ஆளு சிங்கி தான் சொல்லிட்டு சொல்ல, எல்லாரும் சிங்கியை பார்த்து கை தட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸாம்ல அடுத்த ஒரு முன்னேற்றம், ஒரு ஆளே 20 ரேங்க் முன்னேறி இருக்காங்க. அது யார் தெரியுமா? சீமென்னு சொல்ல, சிங்கியோட பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பால அந்த பொண்ணுதான். அவளும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அடுத்து இன்னொருத்தங்க, அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும் டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்ச நாளையே இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு காட்டின ஊகா தான் சொல்லிட்டு, ஊகா நல்ல மார்க் வாங்கியிருக்கான், மேக்ஸ்ல 100 ஸ்கோர் பண்ணிருக்கான்னு சொல்ல, எல்லாரும் அவனுக்கும் கை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ட்ரீட்க்கு போனோம்ல, கிளம்பி நேரா போயிடுறாங்க. பயங்கரமா ஹாப்பியா சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஊகாவோட ஃப்ரெண்டு ஷியனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். ஏண்டா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருப்ப, இந்த தடவை சிங்கி வந்ததால 2வது பிளேஸ்க்கு வந்திருக்க, இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, நான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கலாம், ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் என் மார்க் கூட ஏறி இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் சிங்கி எனக்கு தெரியாத பல ஃபார்முலாஸ் சொல்லி கொடுத்ததுதான். சோ நான் அதுக்கெல்லாம் சேர்த்து தேங்க்ஃபுல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா சிங்கி, நான் உன்கிட்ட ஒன்னே தான் கேட்கணும். நீ வந்துட்டு உன்னோட ஸ்லேட் லெவல்ல டாப் ஸ்டூடெண்டா இருந்திருக்க. அப்படி பார்க்கும்போது பீஜிங்ல இருக்க டாப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கூப்பிட்டு புடிங்க எடுத்திருப்பாங்கல்லன்னு கேட்க, ஆமாடா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இப்ப கூட உனக்கு ஆஃபர் வரும், நீ நிறைய மார்க் வாங்குறதால, நீ என்ன முடிவு பண்ண போறன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஊகா அவளையே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். சிங்கி இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறா.
டின்னர் முடியுது. அடுத்த நாள் நம்ம சிங்கி ஊகா 2 பேரும் மட்டும் வெளியே தனியா மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு வராங்க. சிங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் ஊகா, என்ன முடிவெடுக்க போறேன்னு சொல்லிட்டு. டேய், என் லைஃப்லாம் இப்படி மாறும் நான் நினைக்கவே இல்லடா. இங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெருசா கோல் இல்ல. ஆனா இப்பதானே கோல் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கோல் இதான். இந்த ஸ்கூல் போகணும், இந்த காலேஜ் போகணும், இவ்ளோ ஸ்கோர் பண்ணணும், இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு டார்கெட்டா வச்சு பக்காவா போயிட்டு இருந்தது. ஆனா என் வாழ்க்கையில ஒரு இடி நடந்ததா, இப்ப நான் எந்த காலேஜ் போவேன், எப்ப போவேன்னு சொல்லிட்டு கூட தெரியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கே அதிசயமா இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சொல்ற, நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. ஊகா பாக்குறான். மனசுக்குள்ள நீ போகாம இந்த ஊர்லயே எங்கேயாவது காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா சிங்கிட்ட யாருமே இல்லாத அமைதியான ஒரு இடத்துக்கு போயிரு, அங்க போய் யோசி, கண்டிப்பா உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா வரும், உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி வீட்டுக்கு வந்துடுறா. யோசிக்க ஆரம்பிக்கிறா. காலேஜஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல வெளியே வரா. இவங்க ஊர்ல நியூ இயர் வரப்போதான். அதனால பயங்கரமா ஹாப்பியா எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்க எல்லாம் ஊர்ல இருந்து கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ஊரே திருவிழா மாதிரி இருக்கு. அதனால நம்ம சிங்கியோட அம்மா பார்லர் இருக்குல்ல, அதனால எல்லாருமே ஹேர் எல்லாம் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டமா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. சிங்கி ஊகாலாம் போயிட்டு, ஆண்டி அதுக்குள்ள கிளம்புனா எப்படி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஃபங்க்ஷனா கூட்டமா தானே இருக்கும், அதுக்குள்ள நம்ம கிளம்புனா எப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஊகாவோட அம்மாவும் அசிஸ்டன்ட்டும் சேர்த்து அத்தனை பேருக்கும் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான பையன், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு உங்களுக்கு கசினா வந்திருக்கு, என்ன ஒரு அழகான குடும்பம்னு சொல்லிட்டு சிங்கியும் ஊகாவையும் வரவங்க எல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அன்னைக்கு வேலை எல்லாம் முடியுது. ஊகாவோட அம்மா இன்னைக்கு கலக்கிட்டோம்ல, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி குடிச்சா பாத்ரூமுக்கு போய் டைம் வேஸ்ட் ஆகும்ட்டு தண்ணி கூட நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி பாக்குறா. இவ பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், நீங்க லாஸ்ட் 6 மாசத்துல சம்பாரிச்சதை விட, அது 6 மாசம் காசை ஒட்டு மொத்தமா கூட்டினா கூட இந்த மாசம் சம்பாரிச்சதை விட கம்மியா தான் சம்பாரிச்சிருக்கீங்க. நம்ம இந்த மாசம் அவ்வளவு ப்ராஃபிட் பாத்துருக்கோம்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றேன்னு குடும்பமே பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாசம் நீங்க எவ்வளவு தெரியுமா சம்பாதிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 24,000 யுவான் நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஊகாவோட அம்மா பாக்குறாங்க. அப்ப நான் இந்த கடன் அடைச்சிருவேன், அந்த கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பட்ஜெட் போட்டே போயிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, அந்த கடன் எல்லாம் நீங்க அடைச்சு முடிச்சுட்டா கூட கிட்டத்தட்ட 12,000 யுவான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அது எவ்வளவு பெரிய காசுன்னு தெரியுதுலன்னு கேட்க, பாட்டி என்னது நிஜமாவே 12,000 யுவான் இருக்கா, காட்டு பாத்துக்கிறேன்னு பாக்குறாங்க. நிஜமாவே இருக்கு. ஊகா ஹாப்பி ஆயிடுறான். பக்கத்துல பாட்டியும் இந்த பக்கம் சிங்கி உட்காந்துட்டு இருக்கா. 2 பேரும் மேல ஷோல்டர்ல கை போட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா குச்சிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா, என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு. ஊகாக்கு அப்பதான் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ரியலைஸே ஆகுது. அதனால பயங்கரமா அவங்க அம்மா ஹாப்பி ஆயிட்டு பக்கத்துல அசிஸ்டன்ட் நிக்கிறான்ல, அவனுக்கு எக்கச்சக்கமா காசு தராங்க. வேணாம் வேணாம் மேடம், இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இதுக்கெல்லாம் நீ முழு தகுதி இருக்கா ஆள்ரா, வச்சுக்கோ அந்த காசுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்து அவங்க அம்மா நம்ம ஊகாவை பார்த்து, இங்க பாருடா, இந்த காசை வச்சுக்கோ, போயிட்டு சிங்கிய வெளியே கூட்டு போயிட்டு நல்லா ஷாப்பிங் எல்லாம் பண்ணு, நல்ல பணக்கார வீட்டு புள்ளடா, இங்க வந்து எதுவுமே செலவே பண்ணிக்கிறது இல்ல பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊகா பாக்குறான். சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். டேய், நான்லாம் வந்துட்டு பெரிய ஆள்ரா, பணக்கார பிசினஸ் உமன், எனக்கு என்ன வேணுமோ நானே அதை வாங்கிப்பேன்னு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாது காசு அருமை, ஏன்னா பணக்கார பிசினஸ் உமனோட பையனாச்சு நீனு, நான்லாம் சொந்தமா உழைச்சி வந்தவிடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காசு வந்த குஷியில தெரிஞ்சிட்டு இருக்க ஊகா பாக்குறான். அம்மா பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே போயிட்டு இருக்கான். அடுத்து நியூ இயர் அன்னைக்கு திருவிழா கோலம் போட்டிருக்கு அப்படியே ஊரே. சிங்கியும் நம்ம ஊகாவும் ஷாப்பிங் போறாங்க. இருக்கிறதுலே நல்ல நல்ல ஸ்நாக்ஸ் பலூன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் முடியுமோ சிங்கி வாங்கிட்டே இருக்கா. ஊகா வாங்கி கொடுத்துட்டே இருக்கான். ஒரு பாய் ரோல் இருக்கு, இவ ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறா. அதுக்கப்புறமா நீ சாப்பிட்டு பாடுறான்னு சொல்லிட்டு ஊகாக்கு கொடுக்க, எனக்கு ஒண்ணு வேணும்னு தோணிச்சுன்னா நானே வாங்கிருக்க மாட்டேனா, எனக்கு வேணான்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். ஏன் சார், நான் வச்சதை சாப்பிட மாட்டீங்களோ, அந்த அளவுக்கு பெரிய ஆளோ, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஊகா சாப்பிட்டு பாக்குறான். நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தவங்க கேப் எல்லாம் விக்குது, அந்த கடைக்கு போறாங்க. இதுல எது நல்லா இருக்குன்னு கேட்க, இதுவும் நல்லா இருக்கு அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பொதுப்படையா பதில் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு தாண்டா இந்த பசங்க கூட ஷாப்பிங்கே வரக்கூடாது, போரிங்கா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.